அரசியல் களத்தில் முக்கிய ஒரு திருப்பமாக கடந்த 4 நாட்களாகவே ஆட்சி அமைக்கவும் கூட்டணி உருவாக்கும் போராடி வந்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க கிளம்பியிருக்கிறாரு. இன்று கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் விஜயோட தாவேக கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்திருக்காங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அந்த கட்சியோட முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை செய்து வரும் வேளையில் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்காரு. இதன் மூலம் தாவேகாவின் 107, காங்கிரஸில் 5, கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் தலா 2 என மொத்தம் 116 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கும் நிலையில் இன்னும் 2 இடங்கள் கிடைத்தால் விஜய்க்கு முதல்வர் பதவியும் ஆட்சியும் கிடைக்கும். இதே வேளையில் விசிக மின்னஞ்சல்ல விஜய்க்கும் ஆளுநர் மாளிகைக்கும் ஆதரவு கடிதம் அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆளுநர் இல்லத்துக்கு செல்லக்கூடிய விஜய் டொயோட்டா லேண்டர் காரில் பயணம் செய்து தற்போது கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை சென்றடைந்தார். காரில் நெற்றியில் திலகம், முகத்தில் சிரிப்பு என மக்களுக்கு மிக மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதங்களும் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஆளுநர் ராஜேந்திர அர்ஸ்லேகரை 3வது முறையாக சந்திக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறாரு. கடந்த 10-15 நிமிடங்களாக ஆளுநர் மாளிகை விஜய் வீடு, தாவேகா அலுவலகம் என அனைத்து இடங்களிலும் விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் மேளதாளங்கள் உடன் ஆடி கொண்டாடி வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு ஊட்டி வருகிறாங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி தானும் பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது ஒரு சிறப்பு வரலாற்று மிக்க ஒரு செய்தியாயிருக்கு. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களோ 118 இடங்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்ஸ்லேகர் தெளிவாக அறிவித்திருக்காங்க. போதிய பெரும்பான்மை ஆதரவுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் வரை பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதாகவும் சொல்லப்படுது. இந்த முடிவு தாவேகாவுக்கு பெரும் சவாலாக அமைஞ்சிருக்கு. கூடுதலோடு ஆதரவை பெற விஜய் தரப்பு தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு தற்போது ஆட்சி அமைக்கும் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு உடன் பெரும்பான்மையை பெற்று முதல்வர் ஆவார் விஜய் அப்படின்னும் தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் விஜய் என்ன செய்ய போகிறார், அடுத்து என்ன முடிவு நடக்கப் போகிறது? 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதங்களோட ஆளுநர் மாளிகைக்கு வந்த விஜய் வலது கை மணிக்கட்டில் கருப்பு சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒரு கயிறு கட்டியிருந்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் 107 எம்எல்ஏக்களுடன் திருச்சி கிழக்கு வெற்றி நீங்களா தாவேகாவானது வென்றிருக்கு. இதையடுத்து 118 எனும் மேஜிக் நம்பரை எட்டுவதாகவும் விஜய் தரப்பு காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தையுமே நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. அதன்படி 5 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது முதல்ல. இதனால் தாவேகாவின் பலமானது 112ஆக உயர்ந்திருந்தது. மீதம் 6 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படிங்கிறதுனால கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக ஆகிய கட்சிகிட்ட இருக்கக்கூடிய தலா 2 எம்எல்ஏக்களோட ஆதரவை விஜய் நாடியிருந்தார். அந்த கட்சியினர் 2 தினங்களாகவே ஆலோசனை நடத்திய நிலையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் தாவேகாவின் பலம் 116ஆக உயர்ந்திருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் தன்னோட கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. விசிக மின்னஞ்சல் மூலம் ஆளுநர் மாளிகைக்கும் விஜய்க்கும் ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. எனவே 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைத்த மகிழ்ச்சியில் 3வது முறையாக விஜய் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அவர் முதல்வருக்கான கான்வாய் வாகனங்களுடன் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. மேலுமே நெற்றியில் திலகமிட்டு வலது கையில் கருப்பு சிகப்பு நிற கயிறு கட்டி கொண்டு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. இதுவரைக்குமே அவரோட கையில் காப்பு ஒன்று இருக்கும். தற்போது புதியதாக கயிறும் இருக்கிறது. விஜய் ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் வழி எங்குமே தாவேகாவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. விஜய் செல்லும் போது முதல்வர் வாகனத்திற்கு மற்ற வாகனங்கள் நிறுத்தப்படுவது போல தற்போதும் விஜய் வாகனத்திற்காக மற்ற வாகனங்கள் நிறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க. மேலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதேபோல் தமிழ்நாட்டின் முதல்வராக கடைசி கட்ட முடிவு விசிக கையில் இருக்கிறது. இன்று கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் விஜயோட தாவேகா கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ளதாகவும், இது கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் கொள்கை அடிப்படையில் திராவிடத்தையே பலோ செய்ய போவதாக தெளிவாக தன்னோட நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க. இதன் மூலம் தாவேகாவின் 107, காங்கிரஸில் 5, கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் தலா என மொத்தம் 116 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கும் நிலையில் இன்னும் 2 இடங்கள் கிடைத்தால் விஜய்க்கு முதல்வர் பதவியும் ஆட்சியும் கிடைக்கும். இதை விசிக தலைவர் திருமாவளவன் முடிவு செய்யும் நிலைக்கு உயர்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. மேலுமே விஜய்க்கே சவால் விட்டதாகவும் சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ள நிலையில் அவருக்கு முன்பு பல்வேறு சவால்கள் காத்திருக்கிறது. வெறும் தேர்தல் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, ஆட்சி அமைக்க பிறகு தினசரி நிர்வாகம், கொள்கை முடிவுகள், மத்திய அரசுடனான உறவு உள்ளிட்ட பல விஷயங்கள் அவரோட அரசின் நிலைத்தன்மையை தீர்மானிக்கும். இது கூட்டணி கட்சியோட இணக்கத்தை நேரடியாக பாதிக்கும் விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அரசியல் வல்லுநர்கள் ஒரு முக்கிய எச்சரிக்கை விஜய் முதல்வராக பதவி ஏற்பதற்கு முன்பே விடுவித்திருக்காங்க. இது விஜய் தலையில் இடியாக இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. வெறும் 118 ஆதரவோடு மட்டும் அரசு அமைப்பது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும், கூடுதலாக 4 அல்லது 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெற்று பாதுகாப்பான பெரும்பான்மையை உறுதி செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லியும் வலியுறுத்தப்படுறாங்க. 118 ஆதரவு கடிதங்கள் விஜய் முதல்வராக பதவி ஏற்கும் போது 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் சமர்ப்பிக்க வேணும். அதன் பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும். தாவேகாவுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகளோட ஆதரவு கிடைச்சிருக்கு. இன்னும் சில கட்சிகளோட ஆதரவும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த ஆதரவு பெரும் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் மட்டுமே இருந்தால் இது நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லப்படுறாங்க. ஒரு மைனாரிட்டி அரசு அமைந்தாலே பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஒரு எம்எல்ஏ கட்சியை விட்டு விலகினாலோ அல்லது கூட்டணி கட்சி ஆதரவை திரும்ப பெற்றாலோ உடனடியாக அரசு கவிழும் அபாயமானது ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் விஜய் என்ன செய்ய போகிறார்? 118 எம்எல்ஏக்களை கிடைப்பதே பெரிய விஷயமா இப்போ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் அதிகமாக இருந்தால் மட்டுமே அவருக்கு ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுதாங்க. மேலுமே ஒரு எம்எல்ஏ திடீர்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர் குற்ற பின்னணி காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் அரசோட பெரும்பான்மை இழக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இத்தகைய சூழலில் தினமுமே அரசை காப்பாற்றுவதற்காகவோ போராட வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படும். இது ஆட்சியோட செயல்திறனை பாதிக்கும் அப்படின்னு கூடுதலான ஒரு தகவலுமே இருக்குது. கூடுதலாக ஒரு 4 அல்லது 5 எம்எல்ஏ ஆதரவு அவசியம். ஏன் அப்படின்னா இந்த அபாயங்களை தவிர்க்க வெறும் 118 ஆதரவோட நிற்காம கூடுதலாக ஒரு 4 அல்லது 5 எம்எல்ஏக்களோட ஆதரவை பெறுவது அவசியம் என்றும் அரசியல் நிபுணர்கள் அறிவுறுத்தப்படுறாங்க. இது அரசுக்கு வலுவான ஒரு பாதுகாப்பை அளிக்கும். 1 அல்லது 2 எம்எல்ஏக்கள் விலகினாலும் அரசு நிலைத்து நிற்கும். இது தாவேகாவுக்கு மட்டும் இல்லாமல் தமிழக மக்களோட நலனுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நிலையான அரசு மட்டுமே நல்லாட்சியை கண்டிப்பாக வழங்க முடியும். இதே போல தான் தற்போது தாவேகாவுடன் இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கடுமையான நிபந்தனைகள் உடன் கூட்டணி சேர்ந்திருக்கு. இதே போல தான் கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் திராவிட கொள்கையை பின்பற்றுவதாக அறிவிச்சிருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் தாவேகா கூட்டணி கட்சிகளோட நலனுக்காக கட்டுப்பட்ட அரசாக இயங்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. மத்திய அரசு கொள்கைகளுக்கு ஆதரவு, குறிப்பாகவே மத்திய அரசோட சில கொள்கைகளுக்கு தாவேகா ஆதரவாக நடந்து கொண்டால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி ஏற்பட வாய்ப்பு அதிகம். இந்த அதிருப்தி வெளிப்படையாக மாறினா அந்த கட்சிகள் ஆதரவை திரும்ப பெற்றுவிடும். இந்த நிலையானது உருவாகும் அப்படின்னு தெரிவிக்கப்படுறாங்க. அப்போது விஜய் அரசு மீண்டும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமானது ஏற்படுமா? கூடுதலான ஆதரவு யாரிடம் இருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா, தற்போது விஜய்க்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட ஆதரவு கிடைச்சிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில எம்எல்ஏக்களோட ஆதரவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த முக்கிய கேள்வியாக இருக்குது. இந்த கூடுதல் ஆதரவு யாரிடமிருந்து வரும் அப்படிங்கிறது அடுத்த சில நாட்களில் தெளிவாகும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுது.
2031 வரைக்குமே ஆட்சி நீடிக்குமா? இந்த அரசியல் சூழல்ல தாவேகா தலைமையிலான அரசு 2031ஆம் ஆண்டு வரைக்கும் முழுமையா நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்திருப்பதாகவும் சொல்லப்படுறாங்க. ஒரு சிறுபான்மை அரசாக அமைந்தால் தினமுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளித்தபடியே ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு நிலையானது ஏற்படலாம். அதனால் விஜய் தேர்தலின் போது அறிவித்த பல்வேறு நலத்திட்டங்கள் விரைவில் செயல்படுத்தப்படவிட்டால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும் வாய்ப்பு அதிகம்னே சொல்லப்படுறாங்க. விஜய் தலைமையிலான தாவேகா அரசு எப்படி இந்த சவால்களை சமாளிக்க போகிறது அப்படிங்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்களோட முக்கிய விவாத ஒரு பொருளாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன நேயர்களே, இப்போது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் அடுத்து என்ன நடக்க போகிறது, அடுத்த ஆட்சியில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க